கிட்ஸில் தமிழ்நாடு பிசி 2023 கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து பார்ட் 5 பார்க்கலாம். இது வந்து ஜிகேக்கானது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, முல்லை நில பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொழில் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆணிரை மேய்த்தல். இந்த கால்நடைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆடு மாடு இது வந்து மேய்க்கிறது தான் அவங்களோட தொழிலாக இருந்தது. கொள்ளையடித்தல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பாலை நிலத்து மக்களோட தொழில். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு வறண்ட நிலம் அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த விட செயல்களில் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் யாருது அப்படின்னு பார்த்தோம்னா குறிஞ்சி நில மக்கள். ஏன்னா அது மலையும் மலை சார்ந்த இடங்களும் தானே. ஸோ அதனால அவங்க வந்து விலங்குகளை வேட்டையாட சேகரித்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேளாண்மை பண்றது யாருன்னு பார்த்தோம்னா மருத நில மக்கள். ஓகேங்களா. ஸோ அது வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் அப்படின்றதுனால அவங்க வேளாண்மை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் இதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வந்தே பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்ட ரயிலாகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னா வந்து இந்த இதில் வந்து ஸ்லீப்பர் வந்து இல்லை. ஓகேங்களா. இதில் வந்து சேர் தான் வந்து இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா ரோலிங் சேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்ஸு, அண்ட் தென் எந்த மாதிரி சேர்ஸ் இருக்குன்னா ஃப்ளைட்டில் காரில் யூஸ் பண்ணுற மாதிரி சேர்ஸ் தான் வந்து இருக்குது. ஒரு கம்ஃபர்டபுளான சேர் தான் இருக்கே தவிர ஸ்லீப்பர் வந்து கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, வந்தே பாரத் ரயில் ஐசிஎஃப் பெரம்பூரில் தயாரிக்கப்பட்ட ரயில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து பெரம்பூர் ஐசிஎஃப்ல தான் வந்து வந்தே பாரத் ரயில் தயாரிக்கப்படுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இதுலேயும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெறுகின்றன. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. கிழக்கு கடற்கரை பகுதி சென்னை இந்த மாதிரி ஊரில் தான் வந்து நமக்கு அதிகமாக மழை பெய்யும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் கடற்கரை பகுதிகள் 100 முதல் 200 சென்டிமீட்டர் மழையும் வடமேற்கு தமிழகம் 10 முதல் 100 சென்டிமீட்டர் மழையும் பெறுகின்றன சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக வந்து 44 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் வந்து நமக்கு வந்து மழை பெய்யுது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அப்போது ஆன்சர் என்ன, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், தமிழ்நாட்டின் வேளாண் பருவமான நவரையின் அறுவடை காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நவரை அப்படின்றது ஒரு வகையான நெல். ஸோ இது வந்து அறுவடை காலம் அப்படின்னு பார்த்தோம். இதோட காலமே வந்து நமக்கு டிசம்பர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும். ஸோ இதில் வந்து இது வந்து பயிர் பண்ணுறது வந்து பதியம் பண்ணுறது வந்து டிசம்பரில் வந்து பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்க எடுக்கிறது வந்து மார்ச்சில் வந்து எடுக்கிறாங்க. 120 டேஸ் வந்து கணக்கு வச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ அறுவடை காலம் மட்டும்தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சர். பிப்ரவரி டு மார்ச்சில் வந்து அவங்க அதை அறுவடை பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 1863இல் ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சத்யேந்திரநாத் தாகூர். இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஆட்சி முறையில் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியராக வந்து ஜாயின் பண்ணவர் இவர் தான், ஒர்க் பண்ணவர் இவர் தான். ஏன்னா பிரிட்டிஷ் காலம் தானே இது, அதனால அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்தியர் இவர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், இவர் வந்து ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட. அதே மாதிரி சமூகத்தில் வந்து நிறைய பெண் விடுதலை இந்த மாதிரி இதுலலாம் வந்து அவர் வந்து போராடி இருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றுள் எதனை எளிதாக அமுக்க இயலும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திடப்பொருள், திரவம், வாயு. ஸோ இது மூணோட கம்பேர் பண்ணும்போது வாயுவை தான் நம்ம வந்து எளிதாக அமுக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும்னு கேட்டிருக்காங்க. 21 மார்ச் மற்றும் 23 செப்டம்பர். இது 2 நாள்லையுமே வந்து நமக்கு டைம் வந்து உலகத்தில் எல்லா இதுலேயுமே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. பூமியோட எல்லா பகுதியிலையுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எந்த ஒரு சேர்மம் தீயணைப்பானில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட்,
சோடியம் குளோரைடு அப்படின்றது NaCl நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற உப்பு. சோடியம் கார்பனேட் அப்படின்றது என்ன அப்படின்னா சலவை சோடா. அதுவே வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எதில் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாய்க்கால் வந்து சுத்தம் செய்யறதுல அப்புறம் ஃபேக்டரியிலலாம் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் சோடியம் பைகார்பனேட் தீயணைப்பானில் யூஸ் ஆகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காந்திஜி. காந்திஜி ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உலக நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய அதுல இருந்து நிறைய பயிரை வந்து பயிரிடலாம். அந்த அளவுக்கு நமக்கு இயற்கை வளம் இருக்கு நம்மளோட கிராமங்கள்ல. ஸோ அதனாலதான் கிராமங்கள் நம்ம நாட்டோட முதுகெலும்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஃபைனல் கொஸ்டின் இதுல பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ராஜாராம் மோகன் ராய் இவர் வந்து பிரம்ம சமாஜம் அப்படின்ற வந்து ஒரு இயக்கத்தை வந்து கிரியேட் பண்றாரு, ஒரு சங்கம். இது எதுக்காக, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு கிரியேட் ஆனது இந்தியால. இதுதான். செகண்ட் வந்து பாருங்க, சுவாமி தயானந்த சரஸ்வதி இவர் வந்து கிரியேட் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம்ல வந்து என்னன்னா ஆர்யா அப்படின்னா வந்து கடவுளோட குழந்தைன்னு அர்த்தம். ஓகேங்களா? கடவுளோட குழந்தை அப்படின்னு என்ன ஒரு சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா ஆத்மாவுமே வந்து கடவுளோட குழந்தைகள் தான் அப்படின்றத வந்து அவர் வந்து அவரோட கருத்தா சொல்லியிருக்காரு அவரோட ஆரிய சமாஜம் இயக்கத்துல. நெக்ஸ்ட் ஜோதிபா புலே அப்படின்றது வந்து சத்யஜோதக் சமாஜ் அப்படின்றது வந்து பூனேல வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ இது வந்து தீண்டாமை அண்ட் தென் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து சுரண்டல் இதெல்லாம் வந்து இதுக்கு எதிராக இருக்கிறவங்கள மீட்டு வர்றதுக்கு தான் வந்து யூஸ் ஆனது இந்த சத்யஜோதக் சமாஜ் அப்படின்றது. ராமலிங்க அடிகளார் வந்து சமரசவேத சன்மார்க்க சங்கம். இது வந்து நம்ம சிதம்பரத்துல வந்து கிரியேட் பண்றாரு. ஓகேங்களா? மருதூர் அப்படின்ற ஊர்ல அது இன்னும் இருக்கு. ஸோ அதுலேருந்து அவர் என்ன இது பண்ணுறாரு அப்படின்னா சமூக சீர்திருத்தங்கள் இருந்தாலும் அவர் வந்து அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர் சொல்கிற கருத்து ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஜீவகாருண்யம் அப்படின்றது என்ன கான்செப்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு மூவி கூட வந்தது இல்லைங்களா, எஸ்ஜே சூர்யா அப்புறமேட்டு ஒரு எலி இருக்கும். ஸோ அதில் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உலகம் வந்து எல்லாத்துக்குமே தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜீவகாருண்யம் அப்படின்றது. இந்த உலகத்துல பிறக்கிற புழுவா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், அண்ட் தென் மனுஷங்களா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த உலகம் வந்து சமமானது, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்றதுதான் ஜீவகாருண்யம்ன்றதுக்கான கருத்து. அதுதான் அவர் இதுல பதிவு பண்ணிருப்பாரு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பி, செகண்டுக்கு டி, தேர்டுக்கு ஏ, ஃபோர்த்துக்கு சி. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை அண்ட் டேக் கேர்.